இந்த வெயில் டைம்ல மாம்பழங்கள் அதிகமாகவே கிடைக்குங்க. ஒவ்வொரு வீடுகளில் மரமே வச்சிருப்பாங்க. பழங்கள் ரொம்ப நிறையா இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன். அதுக்கு நம்ம 10 கிலோ மாம்பழங்களை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இதை அடுப்பில் வச்சுட்டு கைவிடாமல் நம்ம கலந்துட்டே இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்துக்கும் பொழுது நல்லா கெட்டியாகி வந்துடும். இந்த டைம்ல 2 கிலோ சர்க்கரையும் அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காக வரணும். அதனால கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா கைவிடாம நம்ம கலக்கும் பொழுது இந்த மாம்பழங்கள் வந்து நல்லா திக்காகி ஜாம் பதத்தில் இருக்குங்க. இதை வந்துட்டு ஒரு 4 ட்ரே எடுத்துருக்கோங்க. அதுல நல்லா ஊத்திட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஓரளவுக்கு திக்கான சைஸ்ல எல்லாமே பரப்பி விட்டுட்டு இது மேல ஒரு காட்டன் துணியை போட்டு நல்ல வெயில்ல வச்சிடலாங்க. கிட்டத்தட்ட 4 to 5 நாள் அப்படியே காயட்டும். இப்ப காஞ்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இது நம்மளுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம மாம்பழம் ரோலா வேணும்னா நீளமா கட் பண்ணி ரோல் மாதிரி சுருட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுடைய குழந்தைங்க மிட்டாய் கேட்டாங்கன்னா இல்ல சாக்லேட் கேட்டாங்கன்னா இந்த மாம்பழ மிட்டாயை எடுத்து கொடுத்து பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மாம்பழங்களை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண மாதிரி இருக்கும். ஹெல்தியான மிட்டாயா செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.